இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல பெர்மிஷன் இல்லாம ரியல் வேர்ல்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இச்சினை வந்து கூட்ட வச்சு விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ போனங்காட்டி தான் இன்னும் அங்க போதரா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து சாகாம இருந்தாங்க. அதனால உன்னை இந்த தடவை எதுவும் பண்ணாம விடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈவன் நம்ம மயூரி இருக்கிறான்ல, அவன் நீ போனதெல்லாம் சரிதான்டா, ஆனா போயிருந்துட்டு நீ யார் வந்து போட்டு தள்ளினியோ அவனோட பாடி எடுத்து வந்திருந்தீங்கன்னா கொஞ்சமாவது ரிசர்ச் அண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம்னு சொல்லுவாரா. அப்ப நம்ம ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறாருல, அவர் வந்து நம்ம இஷின் கிட்ட வேற ஏதாவது சொல்றதுக்கு வந்து பாக்கி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த குவின்சி பொண்ணை பத்தி யோசிப்பான். பட் இருந்தாலும் இல்லங்க ஐயா எதுவும் இல்லைன்னு சொல்லி மலிப்பிடுவான். அங்க சீன் கட் பண்ணா ரியல் வேர்ல்ட்ல நம்ம மசாக்கி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த சோல் ரீப்பர் எனக்கு ஹெல்ப் பண்ணங்காட்டி அவன் சோல் சொசைட்டில ஏதாவது உண்டா வாங்கிருப்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவே இன்னொரு பக்கம் இஷின் அவ வந்து குவின்சி அப்படின்னு சொல்லி இருந்தா உண்மையாலுமே இவங்க சொன்ன மாதிரி குவின்சிஸ் எல்லாம் ரியல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டே இருக்காங்க போலயே. அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச அளவுக்கு ஒண்ணும் இல்ல, குவின்சிஸ் எல்லாம் சோல் ரீப்பர்ஸ்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு மசாக்கி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அவருக்கு ஏதோ மயக்க மாதிரி வந்து அங்க இருக்கிற ஒரு ஆள் மேல இடிக்க சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிருவாள். பார்த்தா அது நம்ம உரஹாராவா இருப்பாரு. ஆனா மசாக்கி உரஹாராவை இடிக்கும் போது அவ உடம்புக்குள்ள இருக்கிற சம்திங் ஏதோ ஒரு ஈவிலான ஒரு விஷயத்தை அவர் சென்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் மசாக்கி வீட்டுக்கு வரும்போது நம்ம ரியூக்குன்னு அதே டைம்ல தான் வெளியே வருவானா. அப்ப பார்த்தா மசாக்கி கிட்ட ரியூக்கனோட அம்மா இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம நேத்து நைட்டு சோல் ரீப்பருக்கு போய் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ரியூக்கனுக்கு புரிஞ்சிடும் அந்த கானே அப்படிங்கிற மெய்டு தான் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ஏன்டி இப்படி பண்ணனு கேட்கும்போது இல்லங்க மசாக்கி நேத்து அவங்க சண்டை போட்டதுல அவங்க வந்து ஹாலோஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க குவின்சியோட பிளட் வந்து பியூரா இருக்கணும், அதனால பிளட் ஒரு ஹாலோவால கலங்கமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மசாக்கி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி உள்ள போந்து தடுக்கலான்னு பார்க்க டக்குன்னு பார்த்தா மசாக்கி அப்படியே கீழே விழுந்து ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அவனோட நெஞ்சில வந்து ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகுதா. இதை பார்த்து நம்ம ரியூக்கனோட அம்மாவுமே என்னது இது ஹாலோ மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆக உடனே அவன் மசாக்கியை தூக்கிட்டு அவங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லி வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போக அவங்க அம்மா வந்து போகாதரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரியூக்கன் கேட்கற மாதிரி இருக்காது. என்ன ஹாலோவால அட்டாக் ஆனா ஹாலோ மாதிரி ஹோல் எல்லாம் கிரியேட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் நேரா வந்துகிட்டு இருக்க. அப்ப பின்னாடி ஒரு பெரிய ஹாலோ அட்டாக் பண்றதுக்காக வரும். அதை யாரும் தோக்கடிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோவோட அப்பாவான இஷினா தான் இருப்பாரு. ஆனா அவரு என்னப்பா பறக்கிற பிளஸ் அந்த ஒரு பொண்ணுன்னு யோசிக்கும் போது டேய் கிட்ட வராதரா, உங்களால தான்டா உங்களை மாதிரி என்ன சோல் ரீப்பர்ஸ் வந்து காப்பாற்ற கூடாதுதான்டா நாங்களா சொன்னோம். ஆனா பச்சு சொன்னாலுமே பாவப்பட்டு உங்களை மாதிரி என்ன பாலா பண்ண சோல் ரீப்பர்ஸ் காப்பாத்துறதுக்காக வந்ததுக்காக அவளுக்கு என்ன எல்லாமே ஆச்சு பாத்தியா சொல்லும் போது என்ன காப்பாத்துறதுக்கு வந்தது அவளுக்கு இப்படி ஆச்சான்னு சொல்லி நம்ம இஷனுக்கு அது ஒரு கில்ட்டா மாறுதா. சரி சும்மா பேசிட்டு இருந்தா எதுவும் நடக்காது, என் கூட வாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம உரஹாரா வருவாரு. சோ உரஹாரா பேசிக்கா அவரோட கடையில கூட்டிட்டு போய் வச்சுட்டு இப்போதைக்கு இந்த பொண்ணை வந்து காப்பாத்தணும் அப்படின்னா இந்த பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்து போக மாட்டா அப்படின்னு சொல்ல இன்னும் அப்பதான் காப்பாத்தணும் பழைய நிலைமைக்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அவ உயிரெல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். பட் இருந்தாலும் அவ முதல்ல இருந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குவின்சியா மட்டும் இருக்க மாட்டா. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சிம்டம் இது எல்லாமே வந்து ஹாலோஃபிகேஷன் சொல்லுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் பேரு உரஹாரா, சோல் சொசைட்டில இருந்து என்ன துரத்தி விட்டு இருந்திருக்கானுங்க. நான் சோல் சொசைட்டில இருக்கும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நடந்துருக்குது. அதனால ஆப்வியஸா இந்த 100 வருஷமா அதுக்கான ஒரு சின்ன ரெமடியுமே வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்கேன். பேசிக்கா பார்த்தா இந்த ஹாலோஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து சோல் ரீப்பர்ஸ் தான் நடக்கும். அதனால குவின்சிஸோட அந்த ஆரோ வந்து இருக்குதுல, அவங்களோட அந்த ஒரு லைக் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதை யூஸ் பண்ணி சோல் ரீப்பர்ஸ் ஹாலோஃபிகேஷனுக்கு உள்ள போகும்போது இந்த குவின்சியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது லைக் குவின்சிங்கிறது சோல் ரீப்பர்ஸ்க்கு ஆப்போசிட் தானே. சோ அது ஒரு விதமான பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதனால சோல் ரீப்பர்ஸ் ஹாலோஸா மாறத அது வந்து பிரிவென்ட் பண்ணும். பட் இப்போதைக்கு ஒரு குவின்சியே இந்த மாதிரி ஹாலோவால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லும் போது அந்த ரியூக்கன் இருக்கிறான்ல அவன் கெஸ் பண்ணிடுறானா இல்ல நீ அப்படி மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது பரவாயில்ல நீ வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தனா தான் இருக்கிற, ஆனா இதுக்கு உன்னோட கன்சென்ட் கிடையாது இஷின், நீ தான் சொல்லி ஆகணும். ஒரு ஹியூமன் சோலும் ஒரு சோல் ரீப்பரோட பவரும் ஒன்னா சேர்ந்து தான் ஹாலோவால அஃபெக்ட் ஆன இந்த ஒரு குவின்சி பொண்ணை வந்து பேலன்ஸ்ல வச்சிருக்க முடியும். என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஒரு கீகாய் வந்து இருக்குது. இதுக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னா உன்னால உன்னோட சோல் ரீப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆப்வியஸ்லி நீ வந்து ஒரு சோல் ரீப்பர் அப்படிங்கிறங்காட்டி அந்த ஹியூமன் ஃபார்ம்ல போனங்காட்டி அந்த ஒரு பொண்ணை உன்னால வந்து காப்பாத்தி வச்சிருக்க முடியும். பட் எக்காரணம் கொண்டும் உன்னால திருப்பி உன்னோட சோல் ரீப்பர் பவர்ஸ் வந்து அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரியூக்கன் அந்த இஷின் வந்து எப்படி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ஒரு சோல் ரீப்பர் அவன் பவர்ஸ் வந்து மொத்தத்தையும் ஒரு தெரியாத ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி கிவ் அப் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கும் போது இஷின் சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னு பார்த்தா அவனை வந்து காப்பாத்த போய் தானே அந்த மசாக்கிக்கு வந்து இப்படி எல்லாம் ஆய்ந்திருக்கும். சோ அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிற ஒரு விதமா இதை வந்து நான் பண்றேன்னு சொல்லி மசாக்கியோட சோல்குள்ள நம்ம இஷினோட சோலை வந்து போக வச்சு இஷின் பார்த்தா அந்த இடத்துல கெட்சுகோ டென்ஷோ பயன்படுத்தி அங்க இருக்கிற ஹாலோ வந்து அப்படியே போட்டு தள்ளிட்டு மசாக்கியும் காப்பாத்தி இருப்பான். அதாவது அவனோட சோல்குள்ள. பட் ஆக்சுவலி
ஆக்சுவலி பார்த்தா ரியல் லைஃப்ல அந்த இடத்துல இஷின் வந்து அந்த ஒரு கீகாயோட பாடிக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல சாதாரண ஒரு தன்னோட ஏர்லி 20s இருக்கிற ஒரு பையனா மாறி இருந்திருப்பான். அதுவே நம்ம ரியூக்கன் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த காணிங்கிற அந்த மெய்டு இருக்கிறாங்கல்ல அவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிக்க என்ன பாக்குற, ஆமா மசாக்கி அதே சோல் ரிப்போர்ட்டா கொண்டு போய் விட்டுட்டேன். எனக்கு மசாக்கியை காப்பாத்துற அளவுக்கோ வின்சியோட பிளட் லைனை காப்பாத்துற அளவுக்கோ வக்கு இல்ல, போய் எங்க ஆயாட்ட கொளுத்தி விடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகும்போது ஆனா அப்ப அந்த காணி வந்து இல்ல என்ன வந்து மன்னிச்சிடுங்க, நான் என்னோட சின்ன வயசுல இருக்கும்போது இனிமேல் நான் வந்து உங்க கூட தான் இருக்க போறேன், உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் தான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி சோகமா இருக்காதீங்க, நீங்க சோகமா இருக்கிறது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க ரியூக்கன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இருக்காது. அதுவே ஒன்ஸ் மசாக்கி ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரியூக்கனோட வீட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. பிளஸ் நம்ம இஷினை இதுக்கு மேல ஒரு சோல் ரீப்பரா ஆக முடியாதுங்கிற காரணத்தால நம்ம சோல் அகாடமில கத்துக்கிட்டு சில மெடிசன்லாம் வச்சு இந்த இடத்துல ஒரு கிளினிக்கை வச்சுக்கிட்டு ஒரு நார்மலான லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்ப போல மசாக்கி வந்து நம்ம இஷினை மீட் பண்றதும் அந்த மாதிரி இருந்திருக்குமா. அப்ப இஷின் இந்த மாதிரி தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பான். ஆனா அதை எதையுமே அவ வந்து நம்பி இருந்திருக்க மாட்டா. ஏன்னா மசாக்கிக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும் தனக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் அப்படியே எங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்க. ஒரு நாள் இவங்க ஒரு படம் பார்த்துருப்பாங்க. அதுல வயசான ஒரு தாத்தா தன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு அவங்க தான் தன்னோட சூரியன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டயலாக் மட்டும் இஷினோட மைண்ட்ல அப்படியே கப்புன்னு கிராப் ஆயிக்கும். ஏன்னா மசாக்கியுமே அவனோட லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சூரியன் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நீ பிறந்த ரூக்கியா மூலமா உனக்குள்ள இருந்த சோல் ரீப்பர் பவர் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் உன்னோட ஹாலோவோட பவர்ஸும் வெளியே வரும்போது தான் இந்த 20 வருஷமா அந்த ஹாலோ பவரை வந்து என்னோட சோல் ரீப்பர் பவர் வச்சு நான் கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். பட் என்னால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை கட்டுப்படுத்த முடியாம போனங்காட்டி தான் அந்த ஹாலோ பவரும் வெளியே வந்துச்சு. அந்த கீகாய்க்குள்ள இருந்த என்னோட சோல் ரீப்பர் பவரும் வெளியே வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னால என்னோட சோல் ரீப்பர் பவரை யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இச்சிகோக்கே தெரிஞ்சதுதான். பட் ரொம்ப முக்கியமா பார்த்தா நம்ம இச்சிகோட அம்மா இருக்கிறாங்களா மசாக்கி, அவங்க ஆக்சுவலி அந்த ஒரு நாள் அன்னைக்கு இறந்து போயிருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னு பார்த்தா 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல. ஆனா அந்த ஒரு நாள் அன்னைக்கு அவங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு குவின்சி, அவங்க உடம்புல வந்து அந்த பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு எபிலிட்டியுமே இருக்குது. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த எபிலிட்டி யூஸ் பண்ண போகும்போது கரெக்டா அந்த யூஹாவா இருக்கிறான்ல அவனும் 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனோட பவர்ஸ் வந்து ரீகெயின் பண்ணியிருப்பான். சோ அதனால யார் யாரெல்லாம் இம்பியூரான குவின்சிஸா இருக்கிறாங்களோ அவங்க பிளட்ல கலங்கள் வந்து ஏற்பட்டிருக்குதோ அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் அந்த யூஹாவா வந்து எடுத்து இருப்பான். சோ அப்படியே அந்த ஒரு சண்டையில அவங்க பவர்ஸ் வந்து அவங்க லூஸ் பண்ணங்காட்டி தான் அன்னைக்கு அந்த ஒரு ஹாலோவிங்களை போட்டு தள்ளியிருக்கும். ஈவன் அந்த ரியூகன் இருக்கிறான்ல அவன் வந்து கானே அப்படிங்கிற அந்த ஒரு மெய்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த மெய்டுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம இஷிடா. 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கானேங்கிறவங்களுமே வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியாம இருந்திருப்பாங்களா. இந்த யூஹாவா இம்பியூரான குவின்சிஸோட பவர்ஸ் எல்லாம் எடுத்தங்காட்டி உடம்பு சரியில்லாம இருந்த அந்த கானே அப்படிங்கிறவங்களுமே வந்து இறந்து போயிருப்பாங்க. சோ யா இஷிடாவும் நம்ம இச்சிகவும் இருக்கிறாங்கல்ல ரெண்டு பேரும் வந்து கசின்ஸ் தான் ஆக்சுவலி சொல்ல போனா. அந்த யூஹாவானால இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தா குவின்சிஸோட ஒரு காட் ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குவின்சியோட பாடியில ஓடுற ரத்தமே வந்து அந்த யூஹாவோட பிளட்டா தான் இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ரீசன் அதுக்கப்புறம் வரும். சோ பேசிக்கா இதுதான் மேட்ரு. அதனாலதான் இதெல்லாம் அவனால பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வருவானா. அப்போ நம்ம ஹீரோவோட பாஸ் இருக்கிறாங்களே அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவோட சோல் ரிப்பர் பேட்ச் வந்து கொடுக்கறதுக்காக. அதை வாங்க நம்ம ஹீரோமே இன்னும் பண்றதுக்கு நிறைய வேலை இனிமேல் தான் இருக்குது போலயேன்னு யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம இஷிடா அவங்க தாத்தாவோட டைரியை வந்து படிச்சுட்டு இருப்பான்ல அதை வந்து அவன் படிச்ச இடத்துல வந்து போட்டு போயிருந்திருப்பான். அவங்க அப்பா வந்து அந்த ரூக்கன் இருக்கிறாருல அவர் அதை வந்து எடுப்பாரு. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.